நம்மளுடைய வீட்லயோ இல்ல நிறுவனத்திலேயோ வெளியே இருந்து ஒரு திருடன் வந்து திருடாம நம்ம வந்து பாதுகாக்கலாம், தடுக்கலாம், முன்னெச்சரிக்கையா இருக்கலாம். அதையும் மீறி ஒரு திருட்டு நடந்துருச்சுன்னா கூட அந்த திருடனை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம நிறுவனத்துக்குள்ளேயே இருந்து திருடுறவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதாங்க ரொம்ப பெரிய ஒரு சவால். ஏன்னா இவங்க திருடுறாங்கிறத நம்ம உணர்ந்து அதை நம்ம தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றதுக்கு முன்னாடி இவங்க பல திருட்டுக்களை பல தடவை பண்ணியிருப்பாங்க. இந்த கூடவே இருக்கிறவன் உள்ளேயே இருக்கிறவன் திருடுறது அப்படிங்கிறத சாணக்கியர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கிற மீன் எப்ப தண்ணி குடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த நிர்வாகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய திருடர்கள் எப்ப திருடுறாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை சரியா கண்டுபிடிச்சு தடுக்கணும். அதுக்கு பேரு தான் நிர்வாகம். இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையை தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு ராஜ்யத்துல அந்த நாட்டினுடைய ட்ரெஷரியை பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து ஒரு கரப்டா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனாலும் அதை வந்து உறுதிப்படுத்த முடியல. இதை வந்து அந்த அமைச்சர், அந்த சாணக்கியர் அமைச்சர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அதிகாரிகளை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு செல்வத்தை ஹேண்டில் பண்றவங்களுக்கு இந்த நாக்குல ஒரு துளி தேன் பட்டா அந்த நாக்கு இன்னும் தான் அந்த ருசியை அதிகமா எதிர்பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. அதுவும் செல்வத்திலே இருக்கிறவங்க இந்த தவறை செய்யறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இவரை செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை பண்ணி அவருக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு அந்த அமைச்சர். அந்த அமைச்சர் வச்ச டெஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த நாட்டினுடைய ராணிக்கு சில நகைகள் வாங்கணும், ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்கை வந்து டெலிகேட் பண்றாரு. அந்த டாஸ்கை எப்படி டெலிகேட் பண்றாரு அப்படின்னா, ஒரு ஆள் போய் ஆர்டர் கொடுக்கணும். அந்த கடையில ஒரு பர்டிகுலர் கடையில போய் ஆர்டர் கொடுக்கணும். அந்த ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் டெலிவரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த டெலிவரி எடுக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் போகணும். இந்த இன்னொரு ஆளுக்கு இவர் எவ்வளவு ஆர்டர் கொடுத்திருக்காரு, எவ்வளவுக்கு வாங்கணும் எதுவுமே தெரியாது. கொடுத்த ஆர்டர் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். இவர் போய் இந்த ஆர்டர் நம்பரை சொல்லி அந்த டெலிவரியை வாங்கிட்டு வரணும். இது இன்னொரு ஆளுக்கு இந்த ஒர்க்கு டெலிகேட் ஆயிருக்கும். இப்போ அவர் கொண்டு வந்து அவர் வந்து இன்னொரு ஆள்கிட்ட இதை ஒப்படைக்கணும். அவருடைய அதே மாதிரி இவர் வாங்கினவருக்கு போய் என்ன டெலிவரி கொடுத்துருக்காங்க, எவ்வளவுக்கு, என்ன வேல்யூ எதுவுமே தெரியாது. அவரை போய் இதை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும். அதை கொடுக்கறவருக்கும் இவர் எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு, என்ன வாங்கிட்டு வந்தது, அதோட வேல்யூ என்ன, வெயிட் என்ன, எதுவுமே அவருக்கும் தெரியாது. ஸோ இப்போ வாங்கிட்டு வந்து டெலிவரி எடுத்து இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது இவரோட டியூட்டி. அதோட அவரோட டியூட்டி முடிஞ்சு போயிடும். இப்போ அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த கன்சைன்மெண்ட்டை இன்னும் அவர் வாங்கினவர் கொண்டு போய் ட்ரெஷரியில ஒப்படைக்கணும். அந்த ட்ரெஷரியில ஒப்படைக்கிறவருக்கும் அது என்ன நகை ஜுவல்ஸுங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அதனுடைய வேல்யூ என்ன, வெயிட் என்ன, என்ன குவான்டிட்டி எதுவுமே அவருக்கும் தெரியாது. கன்சைன்மெண்ட்டை கொண்டு போய் ஒப்படைக்கிறது தான் அவருடைய பொறுப்பு. அதே மாதிரி வாங்கி ட்ரெஷரியில வைக்கிறது இந்த ட்ரெஷரிக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய ஆபீசருடைய வேலை. இப்ப இதை வச்சு தான் செக் பண்றாரு அந்த அமைச்சர். இது எப்படி செக் பண்ணார் அப்படின்னா, அந்த ஆர்டர் கொடுத்த அந்த ஆபீசர் வந்து இந்த மாதிரி இந்த கடையில இவ்வளவு ரூபாய் ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அந்த அமைச்சருக்கு அனுப்பிட்டாரு. அமைச்சர் அதை வந்து இந்த கடைக்காரங்க கிட்ட வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்ப அதே மாதிரி அவங்க கொடுத்த டெலிவரி வாங்கினவரும் அதை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரி டெலிவரி கொடுத்த அடுத்த ஆள்கிட்ட ஒப்படைக்க வேண்டியவரும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த இப்படியே ஒவ்வொருத்தர் கை மாதிரி கடைசியா ட்ரெஷரிக்கு போகும்போது அங்க ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 தங்க காயின் அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மெட்டீரியல்ல வந்து அந்த மெட்டீரியல் கொஞ்சம் குறையுது. அப்படி அந்த ட்ரெஷரிக்கு போற வரைக்கும் கரெக்டாக இருந்த அந்த மெட்டீரியல் வந்து அங்க போகும்போது டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, ஸோ இவர் தான் அந்த ட்ரெஷரியை ஹேண்டில் பண்றவர் தான் அதை தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த மால் பிராக்டிஸ்ல ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. பட் இது மட்டும் போதாது, இன்னும் அவரை வந்து டபுள் செக் பண்ணணும், டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ட்ராப்பையும் செட் பண்ணாரு அந்த அமைச்சர். அந்த அமைச்சர் இப்ப என்ன பண்ணார்னா, வெளிநாட்டுல இருந்து வர வியாபாரி மாதிரி ஒரு ஆளை இவரே செட் பண்ணார். இந்த வெளிநாட்டுல இருந்து சரக்குகள் கொண்டு வர்றவங்க இந்த நாட்டுக்குள்ள வரும்போது டாக்ஸ் கட்டணும். அப்போ வந்து இவர் என்ன சொன்னார் அந்த வியாபாரிகிட்ட, நீ வந்து டாக்ஸ் வந்து கம்மியா போட சொல்லு, குட்ஸோட வேல்யூக்கு விட கம்மியாக டாக்ஸ் போட சொல்லு, அதுக்கு பணம் தர்றேங்கிற மாதிரி நீ பேசு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஆளை செட் பண்ணி அனுப்புறாரு. அந்த ஆளும் வந்து இந்த மாதிரி வெளியில வந்து இவ்வளவு ரூபாய்க்கு இருக்கு, இவ்வளவு டாக்ஸ் வருது, நீங்க கொஞ்சம் டாக்ஸ் கம்மியா போடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த அமைச்சரோட ஆளும் பேசுறாரு. அந்த ட்ரெஷரி இன்சார்ஜும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருமானம் வருது அப்படின்னு யாருக்கு நமக்கு தெரிய போகுது, நமக்கு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட மாதிரியே டாக்ஸ்
டாக்ஸை கம்மியா போட்டு கொடுத்தாரு, லஞ்சத்தையும் வாங்கிறார். இந்த தகவல் அமைச்சருக்கு போனதும் கவனமாக ரெண்டு தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இனி இந்த ட்ரெஷரி இன்சார்ஜ் நம்ம வந்து ட்ரெஷரியில இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை ட்ராப் பண்ணி, அவரை பிளான் பண்ணி, அவர் மேல ஆக்ஷன் எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான். நம்ம ஒரே டியூட்டியை 3-4 பேர்கிட்ட டெலிகேட் பண்ணி கொடுக்கும்போது, அது வேற வேற லேயராக இருக்கும்போது நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுல எங்க தப்பு நடக்குதுங்கிறத நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி வேற வேற லேயரா வச்சிருக்கணும். ஒருத்தர் வேலை செய்யறத இன்னொருத்தர் செக் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நமக்கு எங்க தப்பு நடக்குதுங்கிறது தெரியும். எங்க தப்பு நடந்தாலும் நம்மளுடைய கவனத்துக்கு வரும். ஸோ அது வேற வேற லேயரா ஒருத்தர் வேலை பார்க்கறது, அந்த வேலையை இன்னொருத்தர் மானிட்டர் பண்ற மாதிரி வச்சிருக்கிறது தான் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட். அப்பதான் வந்து நம்ம வந்து அவங்க தப்பு செய்யாம தடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இன்னொருத்தர் நம்ம தப்பு செய்யறோமா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் போது ரொம்ப கவனமா வேலை பார்ப்பாங்க. அதையும் மீறி அவங்க தவறு செஞ்சாலும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல யாரோ ஒருத்தர் மூலமாக நமக்கு அந்த தவறு தெரிஞ்சிடும். இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நிர்வாகம். இந்த நிர்வாகம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான பாடம் தான் இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது. ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு தேசத்தையே எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேதமாக இருக்கக்கூடியது தான் இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறது. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.